எங்க கோபியுமே இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரேடியா நிறுத்துறதுக்கு இதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. சொல்லப்போனா அவருக்கு நெஞ்சு வலியே வராம ஒரு போலியான நெஞ்சு வலியை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அவருமே நெஞ்சு வலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பாக்கியாக்கு தெளிவா தெரிஞ்சிருது இங்க இவர் நடிச்சிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரம் சரி பயங்கரமா பதற ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சுப்பா, என்னாச்சு, ஏன் நெஞ்சு வலிக்குது, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி பதறி கோபி கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் பக்கத்துல இருக்க ராதிகாவுக்குமே தெரிஞ்சிருது இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்டா கோபியுமே இங்க பாரு ராதிகா, நீயும் மொய் முதல்ல மேல இருக்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சைலண்டா சொல்லி அவங்கள மேல அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியவுமே இங்க பாருங்க கோபி, இந்த மாதிரி கேவலமா நடிக்காதீங்க, நீங்க நடிக்கிறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு உங்களை முகத்தை பார்த்தாலே பச்சையா தெரியுது. சொல்லப்போனா எதுக்காக எங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வீட்டுல நீங்க இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, இதுல நீங்க வேற ராதிகாவையும் மையையும் கூட்டிட்டு வந்து உங்க குடும்பத்தோட இங்க இருக்கிறது நான் விரும்ப நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே என்ன பாக்கியா பண்ணிக்கிட்டு இருக்க, என் பையன் நெஞ்சு வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ அவங்ககிட்ட வந்து இப்படி மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அவன் என்ன நெஞ்சு வழி இல்லாம இருக்கான்னு நினைக்கிறியா, அவனை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே பாக்கியாட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா பாக்கியாவுமே இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு வேணா உங்க பையன் யாரு என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் கோபி கூட ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கேன், அவர் எந்த மாதிரிலாம் நடிப்பாரு, எந்த மாதிரிலாம் ஏமாத்துவாரு, எப்படி எல்லாம் போய் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தியான எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற விஷயம் உண்மை. அது மட்டும் இல்லாம நீங்க சம்மந்தம் இல்லாம உங்க பையனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படி உங்க பையன் தான் வேணும் அப்படின்னா நீங்க உங்க பையனோட சேர்ந்து போயிட வேண்டியதானே. எதுக்காக இந்த வீட்டுல இருந்துகிட்டு உங்க பையனை வர வச்சு மறுபடியும் இங்க ராதிகா வர வச்சு ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இதான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே இங்க பாரு பாக்கியா, எனக்கு இந்த ராதிகா இந்த வீட்டுக்குள்ள வரணும், இந்த மாதிரி இங்க இருக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது, அது என் பையனோட விருப்பம். அது மட்டும் இல்லாம நீ துரத்துறதா இருந்தா இங்க ராதிகாவை வேணா இந்த வீட்டுல இருந்து துரத்து, ஆனா என்னையும் என் பையனையும் இந்த வீட்டை விட்டு உன்னால துரத்த முடியாது, நாங்க கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே இங்க பாருங்க பாக்கியா, நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி கோபி தான் தன்னோட அம்மாக்காக பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு தான் எங்களை வர சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நான் மயுக்காக தான் இங்க வந்தேன், உங்களை உண்மையிலுமே டார்ச்சர் பண்ணணும், உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கும் நான் வரல, சொல்லப்போனா கோபிக்காக தான் நான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் எடுத்த முடிவுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுமே பாக்கியாட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அதே நேரம் பாக்கியாவுமே இங்க பாருங்க பாக்கியா, உங்களோட முடிவில் நான் தப்பா சொல்லல, ஆனா நீங்க இந்த மனுஷன் நான் மறுபடியும் நம்பி எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க, சொல்லப்போனா இந்த வீடு அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, நீங்க நிம்மதியா இந்த இடத்துல வாழ முடியுமா, கண்டிப்பா நீங்க வாழணும்னு நினைச்சாலும் இங்க ஈஸ்வரி உங்களை வாழ விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட மனசுல ஓடிட்டு இருக்க எல்லாமே இந்த மாதிரி கோபியோட என்ன சேர்த்து வைக்கணும், கோபியை விட்டு உங்களை பிரிக்கணும்ட்டு ஒரு தேவையில்லாத விஷயத்த பண்ணி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க கோபியோட வாழணும்னு நினைச்சீங்கன்னா கோபியை கூட்டிட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க கோபியுமே இல்ல ராதிகா, கண்டிப்பா வந்து ராதிகா என்னை விட்டுட்டு போக மாட்டா, நான் இங்க தான் இருப்பேன், எங்க அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லி அவருமே அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவும் இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுமே தன்னோட பேக்கையும் எடுத்துக்கிட்டு இங்க மையவை கூட்டிட்டு மொட்டை மாடிக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் ரொம்பவே கோவப்பட்டுட்டு இங்க பாருங்க, இந்த கோபி கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கக்கூடாத, தயவு செஞ்சு அவரை வெளியில போக சொல்லுங்க, என்னோட நிலைமையில இருந்து யாருமே ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேன்றீங்க, இவர் தான் ஏற்கனவே என்ன டைவர்ஸ் பண்ணிட்டார்ல, அப்புறம் மறுபடியும் எதுக்காக என் வீட்டுல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சு வாழணும்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி கேவலமான புத்தி யாருக்காவது வருமா. ஆனா அந்த கோபி அதை யோசிச்சு இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, தயவு செஞ்சு அவங்களை வெளியில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரியும் விடாப்பிடியா என் பையன் கண்டிப்பா இங்கதான் இருப்பான் பாக்கியா, நீ வேணா ராதிகாவை அடிச்சு வெளியில துரத்து, எனக்கு ராதிகா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்ல, நீ வேணா ராதிகாவை அனுப்பிக்க, ஆனா என் பையன் கோபி இங்கதான் இருப்பான்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா உள்ள போய் அவங்களோட பேக் எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம எழிலுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கால் பண்ணி இங்க பாரு எழில், என்னால இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது எழில், ஏன்னா இங்க கோபி மறுபடியும் ராதிகாவை கூட்டிட்டு இதே வீட்டுக்கு வந்துட்டாரு, இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா எனக்கு மரியாதையே இருக்காது, அது மட்டும் இல்லாம என்னால நிம்மதியா வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் எழிலுமே அடுத்த செகண்டே இந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. வாமா நீ என் கூட வந்துரு, கண்டிப்பா நான் நம்ம வீட்டுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவை கூட்டிட்டு போக தயாராகிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாக்கு இந்த விஷயத்தை தாங்க முடியல. என்னை மன்னிச்சிருங்க பாக்கியா, சொல்லப்போனா என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, உங்களோட வீட்டை விட்டு நீங்க போகணும்னு இருக்கு, பட் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கோபியை உடம்பெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடுறேன், நீங்க எனக்காக இந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டாம், என் பொண்ணு மயுக்காக கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ராதிகாவுமே பாக்கியோட காலிலே விழுந்துடுறாங்க. இங்க பாக்கியாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியில போனாலும் இங்க பெரிய பிரச்சனை ஆயிடும். அதை விட முக்கியமா இப்ப இந்த விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ராதிகா ரொம்பவே நம்பிக்கிட்டு இருக்காங்க கோபியை வெளியில கூட்டிட்டு போயிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்களோட நம்பிக்கை நமக்கு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்க பாக்கியாவும் வேற வழி இல்லாம எதுவும் பேசாம சைலண்டா உள்ள போயிடுறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க செல்வியுமே கண்டிப்பா என் அக்காவுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்க, ஒரு நிமிஷம் கூட யாருமே பாக்கியாவோட இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்க மாட்டேன்றீங்க, உங்களுக்குலாம் உண்மையுமே அறிவு இல்லையா, உண்மையுமே பாக்கியாவோட சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லி இங்க பயங்கரமா இங்க செல்வியுமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி செல்வியோட வாய் அடக்கிற மாதிரி இந்த பக்கம் ராதிகாவும் இருந்துகிட்டு, இங்க பாரு எங்க குடும்ப விஷயத்தை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், சம்மந்தம் இல்லாம நீ குறுக்க வந்து பேசாத, நீ உன் வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களே உள்ள அனுப்பிடுறாங்க. அதே நேரத்தில் ஜெனியுமே இன்னொரு பக்கம் வந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, நீங்க பண்றது எதுவுமே எனக்கு சரியா படல, உண்மை சொல்ல போனா நீங்க பண்றது எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு, நீங்க ஏன் எதிர்த்து பேசுங்க, எதிர்த்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாட்ட மறுபடியுமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவுமே இல்ல, இந்த மாதிரி ராதிகா என்கிட்ட கேட்ட விஷயம் அதுல ஒண்ணு மட்டும் உண்மையா இருந்துச்சு, என் பொண்ணுக்காக இதை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதுக்காக தான், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் இப்ப நான் இதை ஃப்ரீயா விடுறேன். அது மட்டும் இல்லாம ராதிகா என்கிட்ட சொன்ன மாதிரி கோபியை கொஞ்ச நாள்ல இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போல அப்படின்னா கண்டிப்பா நான் வெளியில போக வைப்பேன், அது வரைக்கும் இங்க ராதிகாக்காவும் கிடையாது, அதே நேரம் ஈஸ்வரிக்கும் கிடையாது, இங்க கோபிக்கும் கிடையாது, அது எல்லாமே மயுக்காக தான் நான் இதை பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அமைதியா உள்ள போயிடுறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருந்த கோபியுமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பாக்கியாட்ட வந்து, ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா, நீ ரொம்ப நல்லவ, சொல்ல போனா என் குடும்பத்தை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு நீ தான் எனக்கு உதவி இருக்க, நீ எனக்கு கொடுத்த பர்மிஷன் ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பாக்கியாவும், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, உங்களை மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது, உண்மையிலுமே இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணவ அவளோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கறது கூட யோசிக்காம நீங்க உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல குடும்பம் நடத்த நினைக்கிறீங்கல்ல, அது என்னோட வீட்டுல உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவே இறக்கமே கிடையாது, முதல்ல போங்க, என் முன்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி இந்த பக்கம் கோபியும் திட்டி அனுப்பிடுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இனியாவுமே, அம்மா எதுக்காகம்மா ராதிகாவை உள்ள இருக்கிறதுக்கு அலோவ் பண்ண, ஏன் இப்படி பண்ண, இனிமேல் பாரு என் டாடி கிட்ட போய் நான் பேசினா கூட அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டால் தான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்கிற பாக்கியாவுமே, இங்க பாரு உன்னை சின்ன பிள்ளை அப்படிங்கிறத அடிக்கடி நிரூபிச்சுட்டு இருக்க, நீ தானே ஆசைப்பட்ட உங்க அப்பா இங்க இருக்கணும்ட்டு, உங்க அப்பா கூட ராதிகாவும் இருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் கோபியோட மனைவி, இதுக்கு மேல நீ பர்மிஷன் கேளு, அப்பதான் உனக்கு அதெல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போலயே ராதிகா இங்க கோபியை கூட்டிட்டு மேல போறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரியுமே, எங்கடி போற, என் பையனை எங்க கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நாங்க மேல ரூமுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஈஸ்வரியுமே, இங்க பாரு இவ்வளவு நாளா என் பையனை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், என் பையனை பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ என் பையனை உன் வலைக்குள்ள விழ வைக்கணும்னு நினைக்காத, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே, இங்க பாருங்க உங்க வேலையை நீங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டீங்க, அது போதும், இனிமேல் என் வேலையை நான் பார்த்துக்குவேன், என்னோட புருஷனை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம கோபி என்னோட கேர்ல தான் இருப்பாரு, இனிமேல் உங்களோட கேர்ல இருக்க மாட்டாரு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கோபி உங்க பக்கத்துல இருப்பாரு தவிர உங்க கூட எல்லாம் இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்காகவே சொல்லிட்டு டைரக்டா கோபியை கூட்டிட்டு மேல போயிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்க பாக்கியாவும் நின்று பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, அப்ப கிட்டத்தட்ட கோபி இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போக வாய்ப்பு இருக்கு, ஆனா அப்படி மட்டும் அவர் போகல அப்படின்னா கண்டிப்பா நானாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல என்னால கண்டிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுமே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல இங்க எப்பவும் போல இங்க ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாத்தியா பாக்கியா என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, இதுக்கு தான் சொன்னேன் இவளை நீ வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுன்னு சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கரெக்டா ஈஸ்வரியை பார்த்து முறைச்ச பாக்கியாவுமே, இங்க பாருங்க நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வந்திருக்கு, நீங்க ராதிகா கிட்ட இருந்து உங்க பையனை பிரிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதனாலதான் இன்னைக்கு ராதிகாவை இதே வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து உங்க பையனை பிரிக்க போறா, அது மட்டும் இல்லாம உங்க கண்ணு முன்னாடியே உங்க பையன் இனிமேல் ராதிகா கூட தான் வாழ்றத நீங்க பார்க்க போறீங்க, இது உண்மையுமே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் ஆனா நீங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே இதான் ஒரே தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டு ஈஸ்வரியுமே, எனக்கு சாப விடுறியா பாக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் சாப விடுறதாவே இருக்கட்டு, நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க, உங்க பையனாலேயே மறுபடியும் நீங்க நடுத்தெருவுக்கு வருவீங்கன்னு சொல்லி இந்த பக்கம் பாக்கியாவும் சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போறாங்க. இது கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியுமே பயங்கரமா ஷாக் ஆகி போய் பாக்கியாவோட முகத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க.